ஐபிஎல் மெகா ஆப்ஷன் ரூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 பிளேயரை ரிட்டென்ஷன் பண்ணிக்கலாமா? ஆர்டிஎம் கார்டை மட்டும் எடுத்து வந்துட்டாங்க. இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து ஸ்டே ஆகுது. 6 பிளேயர் ரிட்டென்ஷன்ல வந்து 4 ஃபாரின் பிளேயர் இருக்கலாமா, 2 வந்து இந்தியன் பிளேயர்ஸை எடுத்துக்கலாமா. அந்த ஃபர்ஸ்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் 3 ரிட்டென்ஷன் வந்து 18 க்ரோஸா டிவைட் பண்ணியிருக்காங்க, 14 க்ரோஸா டிவைட் பண்ணியிருக்காங்க, 11 க்ரோஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்படி 2 இந்தியன் பிளேயர்ஸ் எடுக்கிறதா இருந்தால் 18 க்ரோஸ்க்கும் எடுத்துக்கலாமா, 14 க்ரோஸ்க்கும் எடுத்துக்கலாமா. அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து அந்த 4 கோடிக்கு எடுத்துக்கலாமா. இது வந்து ஐபிஎல் ஆப்ஷன்ல வந்து இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ரூல்ல. அடுத்து வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து அப்படியே தான் இருக்குமா. இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து போகவே போகலாம். ஐபிஎல் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிஎம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாமா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும்போது. எந்த பிளேயர் வேணாலும் ஆர்டிஎம் கார்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்ன பண்ணுறதுன்னா, பிசிசிஐ வந்து ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து ஆப்ஷனில் எடுத்துட்டு அந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து அவரால் வர முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா ஐபிஎல் விளாட்றதுக்கு 2 வருஷம் வேணும். 2 வருஷம் வந்து ஐபிஎல்லே விளாட முடியாது. அது மாதிரி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பெரிய வரவேற்பு பட்டிருக்குங்க. அடுத்து வந்து தோனி வந்து சிஎஸ்கே வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்லை மாட்டாங்களாங்கிறது வந்து இனிமேல் தான் தெரியும். ஏன்னா அன்கேப்டு பிளேயர் ரூல் இருக்கிறதுனால வந்து தோனியை வந்து சிஎஸ்கே வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. தோனி கண்டி தான் நான் அன்கேப்டு பிளேயர் ரூலே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம எப்படி பண்ண போறாங்கன்றது தெரியல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அப்புறமேட்டு வந்து பிசிசி வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஐபிஎல்ல. ஒரு இந்திய பிளேயருக்கும் வந்து விளையாடுறதுக்கு வந்து 7.5 lakhs மேட்ச் ஃபீஸாக கொடுக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜெய்ஷா வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டணும் ஜெய்ஷாவை. ஒரு பிளேயர் வந்து இந்தியா பிளேயர் வந்து ஐபிஎல்ல ரெப்ரசென்ட் பண்ணாலே மேட்ச் ஃபீஸாக வந்து 7.5 lakhs வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெய்ஷா வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல ப்ரோ. அப்போலாம் ஐபிஎல் வந்து இன்னும் டெவலப் ஆகும். எல்லா ஸ்டேட்லையும் டெவலப் ஆகும், எல்லா ரூரல் வில்லேஜ்லையும் டெவலப் ஆகும், எல்லா இடத்துலையும் டெவலப் ஆகும். இந்த ரூல் எடுத்து வந்தது ஜெய்ஷாக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். இது மாதிரிலாம் ஒரு மேட்ச் ஃபீஸ் எந்த ஒரு போராலையும் கொடுக்க முடியாது. பிசிசிஐ கொடுக்குறதுங்கிறது வந்து நம்ம பாராட்டி ஆகலாம். இந்த 6 ரிட்டென்ஷன் வந்து யார் யாருக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், எம்ஏக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், டெல்லிக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்லாம் பார்த்தீங்கன்னா கிளாட்சன் இருக்காரு, தனசேகர் இருக்காரு, பேட் கமின்ஸ் இருக்காரு. அதே மாதிரி வந்து மும்பை பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டன் ஹார்திக் பாண்டியா இருக்காரு. இப்போ இந்தியாவோட கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ் அவர் இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு, ஜஸ்பிரித் பும்ரா இருக்காரு. அவங்களுக்குலாம் வந்து நல்ல யூட்டிலைஸாக இருக்கும் இந்த ஆப்ஷன் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இவங்கலாம் இருக்காங்க. இந்த ரிட்டென்ஷன் வந்து அவங்களுக்கும் நல்ல யூஸ் ஆகுங்க. சென்னைக்கு வந்து இந்த தோனியை தான் எடுப்பாங்க ரிட்டென்ஷனில். அவங்க ரிட்டென்ஷனில் கண்டிப்பாக வந்துடுவார். அப்புறமேட்டு வந்து இவர் ஜடேஜா இருக்கலாம், இவர் ருத்ராஜ் வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க. இனிமேட்டு வந்து நம்ம ஐபிஎல் அப்டேட்ஸை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் எந்த பிளேயரை